வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு எண்கணித பிறப்பு தேதி எண் 6இன் எண்கணித ஜாதகம் பற்றி பார்ப்போம். எண்கணித ஜாதகம் 2025இன் கணக்கீட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட எண்கணிதத்தின் அடிப்படையில் உங்களின் பிறப்பு தேதி எண் 6இன் 2025ஆம் ஆண்டின் பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. உங்களின் பிறப்பு தேதி எண் 6. நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் 6, 15 மற்றும் 24ஆம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு தேதி மூல எண் 6ஆக இருக்கும். ஆக இந்த எண் 6 என்பது சுக்கிரனின் ஆட்சிக்கு உட்பட்ட எண் என்று கருதப்படுகிறது மற்றும் சுக்கிரன் தனக்குள்ளேயே அனைவரையும் ஈர்க்கும் அற்புதமான சக்தியை கொண்டு செயல்படுகிறார். இதனாலேயே உங்களுக்குள்ளும் குறிப்பாக உங்கள் ஆளுமையின் ஒரு கட்டாய ஈர்ப்பு அதிகமாக உங்களிடம் இருக்கும். எனினும் பிறப்பு தேதி எண் 6இன் மக்களாகிய நீங்கள் ஆடம்பரமாக கவர்ச்சியாக வாழ்வதற்குண்டான செயல்பாடுகள் எப்பொழுதும் ஆர்வமுடன் இருப்பீர்கள். உங்களிடம் இருக்கும் அழகான ஆற்றல் எப்பொழுதும் உயர்வாக இருக்கும். பிறப்பு தேதி எண் 6இன் செல்வாக்கின் காரணமாக உங்கள் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சூழலும் இருக்கிறது. உங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான பெண் நண்பர்கள் இருப்பதும் உங்களுக்கு சாத்தியமான ஒன்றாக இருக்கும். நீங்கள் இலக்கியம் மற்றும் கலைகள் பற்றிய நிறைய அறிந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக நீங்கள் பல்வேறு துறைகளில் அறிவாளியாகவும் புத்தி கூர்மை உள்ளவர்களாகவும் பல்வேறு துறையில் உள்ள நபர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பதால் உங்கள் வார்த்தையில் இருக்கும் உண்மையை யாராலும் மாற்றி பேச முடியாது அல்லது அடக்க முடியாது. நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புவார்கள். உங்களுடைய நட்பு வட்டம் பெரிதாக இருக்கும். ஆகையால் நீங்கள் மக்களால் சூழப்பட்டு உங்களின் தனித்துவமான ஆளுமையை உருவாக்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மறுபுறம் நீங்கள் கோபமான நடத்தையை உங்கள் வாழ்க்கையில் காட்ட வேண்டிய சூழல் இருந்தாலும் மறுபுறம் மற்றவர்கள் செல்வாக்கின் கீழ் வேலை செய்வது எப்போதாவது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பதும் தெரிகிறது. நீங்கள் மகிழ்ச்சியுடன் பணத்தை செலவழிக்கும் மக்களின் குழுவைச் சேர்ந்தவர். ஒருவேளை அந்த காரணத்திற்காக நீங்கள் உங்கள் சேமிப்பில் கொஞ்சம் பின்தங்கி இருப்பீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் போதுமான வாழ்க்கையை வாழும்போது சேமிக்க முயற்சித்தால் நீங்கள் பணக்காரர்களாகவும் செழிப்பாகவும் வாழ முடியும் என்பதை மனதில் உள்வாங்கிக் கொண்டு சேமிப்பில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு நலமாக இருக்கும். 2025ஆம் ஆண்டில் 6, 9, 1, 5 மற்றும் 5 ஆகிய எண்கள் உங்களின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த ஆண்டு எண் 6இன் தவிர மற்ற எல்லா எண்களும் சராசரி முடிவுகளை உங்களுக்கு வழங்குவதாக தெரிகிறது. இருப்பினும் எண் 6இன் தாக்கம் மற்றும் அதிக செல்வாக்கு பெற்று நீங்கள் வாழ்வீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஆண்டு சராசரி அல்லது சற்று சிறந்த முடிவுகளையும் பலன்களையும் பெற்று நலமாக வாழலாம். இந்த ஆண்டு பிறப்பு எண் தேதி 6இன் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதால் பிறப்பு தேதி எண் 6இன் பெண்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் அல்லது விற்பவர்கள் குறிப்பாக தங்கள் வியாபாரத்தில் லாபம் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது என்று எண்கணித ஜாதகம் 2025 கூறுகிறது. இந்த ஆண்டு தங்களின் வணிகம் அல்லது அழகு சாதன பொருட்களை தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்பவர்களும் சிறந்த பலன்களை அடைய முடியும் என்று நம்பலாம். மேலும் அறிவியல் மற்றும் படைப்பு துறையில் இருப்பவர்களும் நல்லதொரு வெற்றி பெறுவார்கள். இந்த ஆண்டு கலை மற்றும் இலக்கியத்தில் படிக்கும் மாணவர்களும் தங்கள் தேர்வுகளில் நல்ல முடிவுகளை அடைய முடியும். காதல் உறவுகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பானதாக இருக்கிறது என்று இந்த பிறப்பு தேதியின் மக்கள் பண்பு சார்ந்து அனுபவத்தால் கூறுவார்கள். நீங்கள் திருமண வயதை அடைந்து தீவிரமாக திருமணத்தை தேடிக்கொண்டிருந்தால் இந்த ஆண்டு உங்கள் திருமணம் நடந்தேறுவதற்குண்டான சூழல் அதிகமாக இருக்கிறது. திருமணம் செய்து கொள்வீர்கள். 2025 திருமண வாழ்க்கை பொதுவாக பிறப்பு தேதியின் 6இன் மக்களுக்கு நன்றாக இருக்கும் என்று கூறலாம். மேலும் இந்த ஆண்டு வீடு தொடர்பான பொருட்களை வாங்குவதற்கும் நன்றாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு குறிப்பாக
நல்லதொரு வாங்கும் மகிழ்ச்சியை பெற மிகவும் உதவியாக இருக்கும். வாகனம் வாங்கி மகிழ்ச்சியாக உலா வருவீர்கள். அதற்குரிய பொருளாதார வசதிகள் உங்களிடம் இருக்கிறது. தங்கள் பெண் மேற்பார்வையாளர்கள் அல்லது மூத்தவர்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்தும் மக்கள் முன்னேற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான அதிக வாய்ப்பை பெறுவார்கள். தேவையின்றி வாக்குவாதம் மற்றும் சண்டைகளில் இருந்து விலகி இருப்பது இந்த ஆண்டு பிறப்பு தேதிய நாளின் மக்களுக்கு முக்கியமானதாக இருக்கும் என்பதை எண் 9 தாக்கம் உங்களுக்கு சொல்கிறது. குறிப்பாக எந்த பெண்ணுடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள், அவர்களை பழித்து கூறாதீர்கள், புறம் பேசாதீர்கள். உங்கள் முயற்சிகள் யாவும் நல்ல பலனை தரும். அப்பொழுதுதான் அரசாங்க நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளில் அரசியல்வாதிகளின் உதவியும் உங்களுக்கு சாதகமாக அமையும். பிறப்பு தேதியின் நாளின் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். நீங்கள் பங்கு கொள்ளும் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தொடர்ந்து எந்த துறையானாலும் கடினமாக உழைத்தால் 2025 உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் ஆண்டாக இது இருக்கும் என்பதை குறிக்கிறது. இன்னும் நீங்கள் உங்களின் செயல்களில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் பலன் சார்ந்த முடிவுகள் மோசமடைய தொடங்கும் என்பதை மனதிலும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களின் கவனக்குறைவு இயற்கையாக முடிவுகளை பலவீனப்படுத்துகிறது. இருப்பினும் சில நேரங்களில் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது என்பதையும் மனதில் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு ஒரு சிறிய அளவு கவனக்குறைவு கூட குறிப்பிடத்தக்க தாக்கத்தை தங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் நேர்மையாக வேலை செய்தால் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களிலும் வெற்றி பெறுவீர்கள். மேலும் நேர்மையான நலம் சார்ந்த வெகுமதிகளை பெறுவதற்கு அத்தாட்சியும் இருக்கிறது. முக்கியமாக பிறப்பியன் 6 உடைய மக்கள் துர்க்கை அம்மனையும் பெண் தெய்வங்களையும் காளி மாதாவையும் வழிபட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முடிந்தவரை சனிக்கிழமைகளில் மற்றும் புதன்கிழமைகளில் கணேசனை வழங்கி அவரது நாமத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். முடிந்தால் அனுமன் கோயிலுக்கு சென்று சிவப்பு துணியை அவருக்கு அணிவித்து அர்ச்சனை செய்து வாருங்கள். யாவும் நலமாகும். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புநிலை அவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.